ஒரு ரேண்டம் ஈவினிங் vlog. இது சன்செட்டின் போது எடுத்தது. இங்கே வியூ ரொம்ப அழகாக இருக்கும். சன்செட் லேயர்ஸ் நல்லா தெரியும். நாங்கள் ஒரு வேலையாக சவுத் சுபையா அல் அஹ்மதி வரைக்கும் போயிருந்தோம். அது பக்கத்தில் ஐக்கியா ஷோரூம் ஒன்று இருக்குது. உள்ளே போய் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆம்பியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போது இங்கே ரம்ஜான் டேஸுங்கிறனால மோஸ்ட் ஆஃப் த ஷாப் 7 o'clock மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால நாங்கள் போகும்போது பாதி கடை மூடி இருந்தது. வெளியே போகலான்னு பார்த்தா பயங்கர மழை. அகெயின் நாங்கள் உள்ளேயே போயிட்டோம். உள்ளே அகெயின் லூலூவில் கொஞ்சம் நேரம் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டேயோட ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணாதனால நாங்கள் திருப்பி ஃபாஹிலில் இருக்கிற பீச்சுக்கு வந்துட்டு ஒரு வாக் போகலான்னு வந்தோம். நாங்கள் ஏன் இவ்வளோ ரிலாக்ஸாக போயிட்டுருக்கோன்னா, இது தேர்ஸ்டே எடுத்த vlog. தேர்ஸ்டேனாலே நெக்ஸ்ட் டே லீவ்னால கொஞ்சம் ஜாலியாகிடுவோம். நாங்கள் இங்கே ஒரு 5 months ஆகுது. நாங்கள் பெருசாக எந்த ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸும் வாங்கலை. ஃப்ரிட்ஜ் கிடையாது, டிவி கிடையாது. நாங்கள் எங்கே போனாலும் வாக்கில் தான் போவோம். அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக மாவரைச்சி அப்படியே சாப்பிட்றது, ஃப்ரெஷ்ஷாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணாமல் நாங்கள் சாப்பிட்றது, அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் எங்கே போனாலும் வாக்கில் போகிறது இன்னுமே பிரிஸ்காக இருக்குது. அண்ட் இங்கே ஜிபே அதெல்லாம் கிடையாது. ஸோ கையில் தான் கேஷ் கொடுத்து நம்ம எதுனாலும் வாங்கி செலவு பண்ணுறது. ஜிபே பண்ணால் கணக்கு தெரியாமல் அனுப்பிட்டுருப்போம். ஆனால் கையிலேருந்து செலவு பண்ணும் போது அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. என்ன தான் இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் நம்ம ஊர் தான். ஏன்னா ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் இங்கே இருக்கும் போது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ அதை வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்.